மொத்தம் 4,53,000 கோடி இந்தியா வருது. அமேசானால் அடித்த பெரிய ஜாக்பாட், தட்டி தூக்கிய பிரதமர் மோடி. டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமெரிக்காவின் பிரபல காமர்ஸ் நிறுவனமான அமேசான் 2026 முதல் 2030 வரையிலான 4 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் $48 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. அமேசான் நிறுவனத்தின் CEO நேற்று ஆண்டி ஜாசி பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தற்போது உலகமே டிஜிட்டல் துறையை நம்பிதான் இயங்கி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் டிஜிட்டல் துறை பல்வேறு வளர்ச்சிகளை எட்டி வருகிறது. இதனால் ஒவ்வொரு நாடுகளும் டிஜிட்டல் துறையை மையப்படுத்தி முதலீடுகளை பெருக்க முயன்று வருகின்றன. இதற்கு இந்தியாவும் விதிவிலக்கல்ல. பெரிய பெரிய நிறுவனங்களின் டேட்டா சென்டர்கள் உள்பட பல்வேறு வகைகளில் முதலீடுகளை ஈர்க்க மத்திய மாநில அரசுகள் போட்டி போட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் உலகின் முன்னணி காமர்ஸ் நிறுவனமான அமேசான் இந்தியாவில் பெரும் முதலீடு செய்வதாக அறிவித்துள்ளது. அமேசான் நிறுவனத்தின் CEO ஆண்டி ஜாசி நேற்று பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பிற்கு பிறகுதான் இந்த அறிவிப்பு வெளியானது. அதன்படி அமேசான் நம் நாட்டில் 2026 முதல் 2030 ஆண்டு வரையிலான 4 ஆண்டில் மொத்தம் $48 பில்லியன் முதலீடு செய்வதாக அறிவித்துள்ளது. $48 பில்லியன் என்பது இந்திய மதிப்பில் சுமார் 4,53,000 கோடி ஆகும். இந்த புதிய முதலீட்டு திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு கிளவுட் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக கூடுதலாக $13 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் அமேசானின் மொத்த தொழில்நுட்ப கட்டமைப்பு சார்ந்த முதலீடு $21 பில்லியன் உயர்ந்துள்ளது. இது புதிய மைல்கல்லாகும். இதன் மூலம் நம் நாட்டின் மிகப்பெரிய உலகளாவிய AI மற்றும் கிளவுட் முதலீட்டாளர்களில் அமேசான் மற்றும் கிளவுட் முதலீட்டாளர்களில் ஒன்றாக பெயர் பெற்றுள்ளது. இது பற்றி அமேசான் CEO ஆண்டி ஜாசி கூறுகையில், நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் முதலீடு செய்ய தொடங்கிவிட்டோம். அன்று முதல் எங்களின் பல்வேறு வணிகங்கள் மூலம் வாடிக்கையாளர்கள், விற்பனையாளர்கள், டெவலப்பர்கள், ஸ்டார்ட் அப்புகள் மற்றும் நிறுவனங்களுக்கு சேவை செய்து வருகிறோம். எங்களது காமர்ஸ், AI மற்றும் கிளவுட் வணிகங்களில் ஏற்பட்டுள்ள அசாத்திய வளர்ச்சியின் காரணமாக இந்திய சந்தையில் எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்தியாவில் எங்களது வணிகங்களுக்கான வலுவான தேவையை பூர்த்தி செய்யவும், நாட்டின் முக்கியமான இலக்குகளை அடையவும் அடுத்த 5 ஆண்டுகளில் நாங்கள் $48 பில்லியன் அதிகமான முதலீடு செய்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியின் விக்ஷித் பாரத் மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் உள்ளிட்ட தொலைநோக்கு பார்வை திட்டங்களால் நாங்கள் ஈர்க்கப்பட்டுள்ளோம். இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் ஒரு நீண்டகால பங்காளியாக இருப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் என்றார். இந்தியாவில் காமர்ஸ், AI, கிளவுட் கம்ப்யூட்டிங் உள்ளிட்ட பல வணிகங்களை அமேசான் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக காமர்ஸ் மற்றும் AWS பிரிவுகளில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு தொடர்ந்து அமேசானுக்கு அதிகரித்து வருகிறது. நம் நாட்டில் அமேசான் இதுவரை 1,20,00,000 சிறு வணிகங்களை டிஜிட்டல் மயமாக்கியுள்ளது. சுமார் 28 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. தொழில்நுட்பத் துறையில் முன்னேற துடிக்கும் 1 கோடிக்கும் அதிகமான இந்தியர்களுக்கு கிளவுட் தொழில்நுட்ப திறன் சார்ந்து பயிற்சி அளித்துள்ளது. காமர்ஸ் ஏற்றுமதியை $20 பில்லியன் அதிகமாக்கியுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் மொத்தம் 38 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கவும், ஒட்டுமொத்த ஏற்றுமதியை $80 பில்லியன் உயர்த்தவும் அமேசான் திட்டமிட்டு இந்த முதலீட்டை தொடங்கியுள்ளது. இதில் 1.50 கோடி சிறு வணிகங்களுக்கு AI நன்மைகளை கொண்டு செல்வோம், 40 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு AI கல்வி வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் இது நம் நாட்டுக்கு பெரிய ஜாக்பாட்டாக பார்க்கப்படுகிறது.